பைக்ல போனேன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க. இது எல்லாமே ராதிகா அக்கா கல்யாணத்துக்காகவும் உனக்காகவும் தாக்கா செஞ்சேன். திவ்யா, திவ்யா எழுந்து. திவ்யா, என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனுக்குன்னு ஒருத்தி எங்கேயாச்சும் பிறக்காமல இருப்பா, பாத்துக்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அத்தைய பாக்குறேன். இது அத்தையோட குணமே இல்லை, அதான் டவுட்டா இருக்கு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏண்டி, ஏன் இப்படி பண்ண? எனக்காக உன் வாழ்க்கையவே பணைய வச்சிட்டிய. என்ன மன்னிச்சிரு திவ்யா. இல்ல, நான் உன்னை போய் I'm sorry திவ்யா. ஐயோ அக்கா, என்னக்கா நீ? எங்களுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. அந்த சூழ்நிலையில அது தப்பா சரியான்னு கூட எனக்கு யோசிக்க தெரியல. ஆனா உன் முகத்தை என்னால அப்படி பார்க்க முடியலக்கா. என் ரஜினி அக்கா எவ்வளவு நாள் தனியா கஷ்டப்படுவான்னு மட்டும்தான் தோணுச்சு. அதுக்காக உன் லைஃப பணைய வச்சிட்டியே. அக்கா, முறைப்படி பார்த்தா உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அவ கல்யாணம் நடந்திருக்கணும். நீ அதையே விட்டு கொடுத்துட்டியேக்கா. நான் செஞ்சதெல்லாம் ஒன்னும் பெருசு இல்லக்கா. உன் படிப்பு, உன் கனவு, கொஞ்சமாவது இத பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கலாம்ல திவ்யா. நான் இப்ப என்ன செய்வேன்? விடுக்கா, நடக்கிறபடி நடக்கட்டும். நான் இன்னும் படிக்கணும், அப்புறம் தான் கல்யாணம் சொல்லிட்டேன். அவர் காத்திருந்தா நான் மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லன்னா அவர் வேற பொண்ணை பார்த்துட்டாலும் நல்லது தானக்கா. இல்ல திவ்யா, அத்தைய அவ்வளவு லேசில நினைச்சிடாத. இதை இப்படியே விட்டா பிரச்சனை தான். அதனால திவ்யா, சொல்லுக்கா. இங்க பாரு, இனிமே இது உன்னோட பிரச்சனை இல்ல, என்னோட பிரச்சனை. இதை எப்படி சரி பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ உன்னோட லைஃப்ல உன்னோட அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அத பத்தி மட்டும் யோசி. சரிக்கா. மாமா, அத்தை. யாரு? தவறே ரஜினி, வாமா. திவ்யா, வா, உள்ள வா. என்ன ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வாங்க, உள்ள வாங்க. வா. வாமா, வா, உட்காருமா. மாமா இல்லைங்களா அத்தை? அப்பா பையனும் ஏதோ வேலையா போயிருக்காங்க. என்ன விஷயம் ரஜினி? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை, சும்மா காணுமேன்னு கேட்டேன். விஷயம் இல்லாம வரமாட்டாளுங்களே, என்னவா இருக்கும்? சரி இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தோம். சொல்லுமா. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா எனக்கு இப்பதான் தெரியும்.
ஆ, எனக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய இருக்கு. ஆனா நீ எதை பத்தி சொல்றன்னு தெரியலையே. அது திவ்யா ஆனந்த் விஷயம்தான். இருமா, இப்ப வந்துடுறேன். அத்தை, வந்துடுறேன். ரஜினி, நல்ல விஷயம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்வீட் எடுத்துக்கோமா. இந்தாம்மா மருமகளே, ஸ்வீட் சாப்பிடு. இந்த இந்த ரஜினி, எனக்கு இத உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுல விருப்பமே இல்லம்மா. உங்க மாமா தான் இப்ப சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. அவர் வார்த்தையை மீறி என்னால எதுவும் பேச முடியல. நான் போன் பண்ணி அவங்க 2 பேரையும் உடனே வர சொல்றேன். நீங்க 2 பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போங்க. ஐயோ அத்தை, இல்ல அத்தை, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நாங்க கிளம்பணும். என்ன ரஜினி, நல்ல காரியமா வந்துட்டு கை நினைக்காம போனா எப்படி? இது நம்ம வீடு தானே அத்தை, ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். சரிம்மா, சொல்லு. கல்யாணத்தை எப்போ எங்க வச்சுக்கலாம்? நீ எப்படி சொல்றியோ அப்படியே இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம். வீட்ல எல்லாரையும் விட திவ்யாவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் செல்ல தங்கச்சி வேற. நீ அவளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். நான் ஒன்னும் கேட்க மாட்டேன். அத்தை, நான் பேச வந்த விஷயத்த பேசவே இல்லை. அதுக்குள்ள நீங்களே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ ஆமால்ல, நான் ஒருத்தி. ஆனந்த் திவ்யா கல்யாணம் சொன்ன உடனே கையும் ஓடல காலும் ஓடல. அவ்வளோ சந்தோஷம். சரி சொல்லு ரஜினி, நீ என்ன பிளான் வச்சிருக்க? அத்தை, ஆனந்த் திவ்யா விஷயம் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப தெரியும். அது மட்டும்தான் வித்தியாசம். ஆனா ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன சொல்ற நீ? என்ன முடிவு? எனக்கு எதுவுமே புரியலையே. அத்தை, ஆனந்த் திவ்யா கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். ஆனா கல்யாணம் திவ்யா கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான். என்ன ரஜினி இப்படி பேசுற? இவ எப்ப கலெக்டர் ஆகி எப்ப கல்யாணம் நடக்கிறது? அது வரைக்கும் ஏன் புள்ள காத்துட்டு இருக்கணுமா? ஏற்கனவே ராதிகா தான் இந்த வீட்டு மருமகன்னு நான் சொல்லி சொல்லி அவனும் அந்த நினைப்பிலே இருந்தான். இப்போ அதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. இப்போ இவள அவனுக்கு பிடிச்சிருக்கு. இவளும் தான் அவன் கூட பழகுறா. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா அத்தை. 2 பேரும் தான் பழகுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா கல்யாணத்தை மட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வச்சுக்கணும். அதான் நான் சொல்றேன். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அப்புறம் படிக்கட்டுமே. நாங்க என்ன வேணா நான் சொல்ல போறோம்? எங்க மருமக கலெக்டரானா அது எங்களுக்கும் பெருமை தானே. அது சரிப்பட்டு வராதத்த. குடும்பத்தையும் முழுசா பாத்துக்க முடியாது, படிப்பையும் முழுசா பாத்துக்க முடியாது. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இதெல்லாம் சரியா வராதத்த. திவ்யா படிப்பு முடிக்கிற வரைக்கும் நீங்க காத்திருந்தா நிச்சயமா ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் தான் கல்யாணம் ஆகும். இல்ல உங்களுக்கு அவசரம்னு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் வேற இடம் பாத்துக்கிறோம். ரஜினி,
தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. திவ்யாவோட திறமைக்கு அவ கண்டிப்பா சீக்கிரமே கலெக்டர் ஆயிடுவான். அதோட அவ கல்யாணமும் ஆனந்த் கூட நடந்தா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற என்ன இருக்கு? நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு உங்க கையில தான் இருக்கு. நாங்க கிளம்புறோம் அத்தை. திவ்யா, கிளம்பலாம்க்கா. அத்தை, போயிட்டு வரேன். அக்கா, சாரிக்கா. உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமா இருந்தேன். ஆனா இப்படியெல்லாம் ஆகும் நான் நினைக்கவே இல்லக்கா. சச்ச, ஏண்டி இப்படி பேசுற? உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல திவ்யா. நீ மட்டும் இதை செய்யலன்னா ராதிகா கல்யாணமே நின்னு போயிருக்கும். இல்லனா மாமா வீட்டு உறவே இல்லாம போயிருக்கும். நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. நான் தான் முட்டாள். சரியா புரிஞ்சுக்காம என்ன ஏதுன்னு கூட கேட்காம உன்னை ரொம்ப திட்டிட்டேன். சாரிடி. என்னக்கா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் செஞ்ச விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருந்தா சந்தோஷப்படலாம். ஒரு பிரச்சனையை சரி பண்ண போய் உனக்கு இன்னொரு பிரச்சனையை கொடுத்துட்டேன். நீ அப்படிலாம் நினைக்காத. இந்த பிரச்சனை இல்லைன்னாலும் வேற பிரச்சனை வந்திருக்க தான் போதும். அத்தை அன்னைக்கு வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டப்போ நிஜமாவே என்கிட்ட எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா அந்த சிச்சுவேஷன்லயும் இப்படி பண்ணலாமான்னு என்கிட்ட வந்து சொல்லிருந்தாலும் நான் நோன் தான் சொல்லிருப்பேன். எனக்கு தெரியும்க்கா, அதனாலதான் சொல்லல. ஆனா இப்படி செய்யறதுக்கு நான் எவ்வளவு யோசிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுடா. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தப்போ நீ என்கிட்ட வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரீட்டுக்கு பணம்லாம் கொடுத்தீங்க. அன்னைக்கு எனக்கு அழுகையே வந்துருச்சுக்கா. அக்கா நம்மள இவ்வளவு நம்புறாளே, நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு. எப்படினாலும் அக்கா நம்மள நம்புவா, சொல்றத கேப்பா, புரிஞ்சுப்பான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்திருப்பல்ல. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஆனா நல்ல வேளை நீ ஸ்ட்ராங்கா பேசி எனக்கு புரிய வச்சிட்ட. ஆரம்பத்துல இருந்தே ஒரு மோசமான சூழ்நிலைய எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருக்கே நீ. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அத பத்தி தான் யோசிக்கிறேன். படிப்புல மட்டும் இல்ல, ஒரு கலெக்டராக தேவையான எல்லா குவாலிட்டிஸும் உன்கிட்ட இருக்கு. நான் உன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்னு வீட்டுல எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டல்லக்கா? அப்படி சிரிக்காதக்கா. நான் கலெக்டர் ஆகி உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன். அதேதான். உன் கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். சுத்தி இருக்கிற எந்த பிரச்சனையும் உன் பக்கத்துல வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. சரிக்கா. ஆனா ஆனந்த் மாமா, உனக்கு ஆனந்த பிடிச்சிருக்கா திவ்யா? சொல்லு. அக்கா, நான் முதல்ல ஆனந்த் மாமா கிட்ட பேசும்போது என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. ராதிகாக்கு கல்யாணமும் நீ மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்தீங்க. இப்பவும் எனக்கு ஆனந்த் மாமாவை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல தெரியலக்கா. ஆனா மாமா மனசுல இந்த எண்ணம் வர்றதுக்கு நான் ஒரு காரணங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குக்கா. என் படிப்பையும் என்னால விட்டு கொடுக்க முடியல. நான் படிக்கணும்க்கா. வேற என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. திவ்யா, ஆனந்துக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராதிகாவுக்கு ஆனந்த பிடிக்கல, அதனால்தான் அவங்க கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். மத்தபடி ஆனந்த் ரொம்ப நல்ல பையன்தான். நீ படிப்பு முடிச்சிட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும்.
படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நீயும் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க முழு மனசோட ஓகே சொல்லணும். அப்பதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். ஆனா அது வரைக்கும் என்ன நடந்தாலும் உன் கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். நீ கலெக்டர் ஆகணும் திவ்யா. எனக்கு சத்தியம் பண்ணு. நிச்சயமாக்கா, நான் படிப்பேன். முழு முயற்சியோட படிப்பேன். கலெக்டர் ஆகி உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். இது ப்ராமிஸ். ஓகே. என்ன சாப்பிடுற? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது. எல்லாத்துலயும் நீ எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லவளா இருந்தா ரொம்ப நல்லவளா இருக்க. கோபம் வந்தா இந்த உலகத்திலேயே மோசமான பொண்ணு நீதான்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்கிற. உன்னால கம்போஸ்டா இருக்க முடியல. என்னோட எக்ஸாக்ட் ஃபீலிங்க நான் அப்படியே காட்டுறேன். எதுக்கு கம்போஸ்டா இருக்கணும், அதுவும் உங்ககிட்ட? ஆனா நீங்க அப்படிதான் இருக்கீங்க. எப்படி? அன்பா இருந்தாலும் ஆத்திரமா இருந்தாலும் அடக்கமா இருக்கீங்க. அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையா உங்க எமோஷன்ஸை காட்டவே மாட்டேங்கிறீங்க. பட் அதனாலதான் உங்களுக்கு என்னையும் எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். சார், ஆர்டர் ப்ளீஸ். 2 காஃபி. எனக்கு யூஸ் அண்ட் த்ரோ கப்ல தாங்க. சார், மேடம் வரலீங்களா சார்? மேடமா? எந்த மேடம்? சார், உங்க கூட அடிக்கடி வருவாங்கல்ல, கலரா அழகா இருப்பாங்களே சார். ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இவங்க தான் என் ஒய்ஃப். ஆபீஷியலா 1000 பேர் கூட வந்து காஃபி குடிப்போம். யாரையோ பார்த்துட்டு மேடம்னு சொல்றீங்க? நான்சென்ஸ். சாரி சார். அவன் ஏதோ தெரியாம பேசிட்டு போறான். இப்போதான் உலகத்திலே மோசமான பொண்ண முதல் முறையா பார்க்க போறீங்க. ராதிகா, அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டு போறான். யார் அவ? அட பாவி பேரர், என் மேல இருக்க அன்பை காட்ட உனக்கு வேற நேரமே கிடைக்கலையா? உங்களை தான் கேட்டேன், யார் அவ? என்ன பொய் சொல்லி ஏமாத்தலான்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ ராதிகா, அவன் யார சொல்றானே எனக்கு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ அத்தனை பொண்ணுங்களோட இங்க வந்திருக்கீங்க. அரவிந்த், உன் சோலி முடிஞ்சு, அவ்வளோதான். ராதிகா, அபிஷியலா நான் யாரை மீட் பண்ண வந்தாலும் இங்கதான் வருவேன். இங்க கொஞ்சம் காமன் பீஸ்ஃபுல்லா இருக்குமா, அதான். ஆனா அவரு கரெக்டா ஒரு பொண்ண சொல்லி கேக்குறாரு. கலரா அழகான. இல்ல ராதிகா, அவ கூட தான் அடிக்கடி வருவீங்க. அததான் கேக்குறேன், அவ யாரு? அந்த பேர் அழகி யாரு? ராதிகா, ராதிகா, அவர் சத்தியமா யார சொல்றாருன்னு எனக்கு தெரியல ராதிகா. கடவுளே, காஃபியை குடிச்சிட்டு பத்திரமா எந்த சேதாரமும் இல்லாம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். சரி, அபிஷியலா எப்பவுமே இங்கதான் வருவேங்கிறீங்க.
ஒரே பிசினஸ் மீட்டிங்க்கு திரும்ப திரும்ப வந்தா ஒரே ஆளோட தானே வர வேண்டியது இருக்கும். ஆ ஆமாமா. பரவாயில்ல. தேங்க்ஸ் ராதிகா, ரொம்ப தேங்க்ஸ். அந்த பேரர் வந்தா இனிமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுங்க. நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறேன் ராதிகா. வாஷ்ரூம்க்கு நேரா போய் ரைட்ல போணும். யோ பேரர், நீ பண்ணதுக்கு உனக்கு இருக்கியா? கடுப்பு ஏத்துற மாதிரி பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சொன்னது உண்மையா? மேடம், எதை பற்றி கேட்குறீங்க? அந்த கலரான அழகான பொண்ணை பத்தி சொன்னீங்களே, அதை பத்தி. இத வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒன்னும் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஆனா இன்னொரு தடவை அந்த பொண்ணு வந்தானா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, புரியுதா? என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க மேடம். ஏமாத்திர மாட்டீங்களே? இல்லை மேடம். சரி, காஃபி நீங்க கொண்டு வராதீங்க, வேற யார்கிட்டயாவது கொடுத்து விடுங்க. சரிங்க மேடம்.